ரசிகர் நீங்க சொல்லியிருக்கீங்க, அரசியல் பயணம் வேற இருக்கு, தேர்தல் எப்படி இருக்கும், நீங்க வேற ரசிகர் வேற வெறித்தனமான ரசிகர் வேற பல இடங்களில் பதிவு பண்ணிருக்கீங்க. வெறித்தனமான ரசிகர் எனக்கு விஜய் சார் வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து சினிமா சினிமாவை நம்ம கவனிக்க ஆரம்பித்தோடனே அது சினிமாக்குள்ளே யார் வந்து ரொம்ப செல்வாக்கு செலுத்துகிறா, அதுக்குள்ளே ஈர்ப்பை ஏற்படுத்துகிறா அப்படின்னு பார்த்து நம்ம அதை தான் நோக்கி நகருவோம். அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் சார் மேலே ஒரு பெரிய பிரியம் இருந்தது. அவங்க மேலே சினிமாவுக்கு நகர்றதுக்கு ஒரு காரணம், தியேட்டரை நோக்கி நான் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. விஜய் சார் ஒரு ரசிகனாக எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு என்னோட முதல் படங்களுக்கு அரசியல் நிலைப்பாடுகள் இருக்குது. நான் அந்த நிலைப்பாடு முன் வச்சு தான் என்னோட கலையை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். விஜய் சார் வந்து ஒரு சினிமா ரசிகராக எனக்கு பிடிச்சா கூட என்னோட கலை வடிவம்னு ஒன்று என்னோட அரசியல் நிலைப்பாடோடு சேர்ந்தது. அதனால நான் வந்து ஒரு ரசிகராக எனக்கு ஓகே. பட் ஆனால் அவரோட நிலைப்பாடு, அவரோட அரசியல் முழுசாக தெரிய வரும்போது அதை எனக்கு புரிஞ்சிக்க முடியும். அவர் நிச்சயமாக ஒரு எல்லாரும் பிரியப்படுற மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கான யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு இருக்குது. அதனால் யார் வந்தாலும் வரவேற்க தான் செய்யணும். அந்த வகையில் எனக்கு அவங்க வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன்.